இருக்கும். ம்? என்னங்க நீங்க அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா நான் வரைஞ்சு இந்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க மாட்டேன்ல. ஈஸியா ஒரு சுடிதார் போட்டு கிளம்பிருப்பேன். இப்ப வந்து சொல்றீங்க. எனக்கு இப்பதான் தோணுது, எனக்காக ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா அதுல. சரி நீங்க வெளியே போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி சரி. என்ன பிரபுகண்ணா, என்ன ஆதரைய கூட்டிக்கிட்டு வெளியில போக போறேன்னு சொன்ன. ஆமா, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. ஆதர ரெடி ஆயிட்டு இருக்கா பாட்டி. அப்படியா? சரி சரி. நீ மட்டும் தனியா வந்ததும் 2 பேரும் வெளியில போகல போல இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டப்பா. பிரபுகண்ணா, ஆதரைய கூட்டிக்கிட்டு இந்த மாளிகைலாம் சொல்றாங்கல்ல, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வா. அதோட விட்டுறாத, சினிமா பீச்சுன்னு சுத்திட்டு வா. செலவா பாத்துக்கிட்டு போனது உடனே அவளை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாத. ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்களேன். பிரபுகண்ணா, போ போ. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இந்த சுடிதார்ல நான் நல்லா இல்லையா? எவன் சொன்னது நல்லா இல்லன்னு? இந்த சுடிதார்ல செமையா சூப்பரா இருக்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு வெளியில போக வேணான்னு தோணுது. போதும் போதும் போதும், கிளம்புங்க. சரியா? சரி கிளம்பலாம். ஐயோ, யார் அதை கூப்பிடுறது? சுபலட்சுமி அக்கா கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கக்கா. அதுல அந்த போலீஸ்காரங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. எந்த போலீஸ்காரருக்கா? அதான் அதிர உன்னை தனியா கூப்பிட்டு விசாரிச்சாரே ஒரு பெரிய ஆபீசரு, அவருதான். அவருக்கு என் மாமாவோட சாவுல ஏதோ சந்தேகம் இருக்கான். அதனால மறுபடியும் எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதிர. அக்கா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, நான் காலையில வரேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிம்மா. சாப்பிட்டீங்களாக்கா? இங்க ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்துச்சு. எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஆனா பாப்பா நான் சாப்பிட்டாதான் அவளும் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சா. அதனாலதான் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாப்பாக்கு ஊட்டி விட்டேன். சரிக்கா, இப்போ பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதுர நீ காலையில வரியாமா? ஐயோ கண்டிப்பா நான் வருவேன்க்கா. சரி நான் வச்சிடுறேம்மா. சரிக்கா. யார் அதிர போன் பண்ணா? அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நானே இவங்களை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த அக்கா பேரு சுபலட்சுமி, ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டுக்கு நான் தான் வாட்டர் கேன் போடுவேன். கிராமத்து வாசனை மாறாம அப்படியே இருக்கிறவங்க. ரொம்ப வெள்ளந்தையான மனசுக்காரங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடவுள் நல்லவங்களை சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சுபலட்சுமி அக்காவை இப்படி சோதிக்க வேணாம், வேதனைப்படுத்திருக்கவும் வேணாம். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் துணையா இருந்துட்டு இருக்கேன். நீ சொல்றத கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதர. நீ எப்போ அவங்களுக்கு துணையா இருக்கணும் ஆதர, சரியா? சரிங்க. சரி லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க. பாட்டி, நானும் ஆதரை வெளியே போயிட்டு வந்தேன். சரி சரி. ஆதர, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை சுடிதார்ல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும்மா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உங்க 2 பேரையும் இப்படி ஜோடியா பாக்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. அது என்னமோ சொல்லுவாங்களே, ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வாங்க. ஓகே பாட்டி, நாங்க கிளம்புறோம். அப்பாட்ட சொல்லிடுங்க. சரிப்பா. செந்திலே, கஞ்ச பையன் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட நைஸா பேச்ச கொடுத்து ரோகிணி காலேஜுக்கு போற விஷயத்த சொல்லிடுறேன். இதுதான் நல்ல சான்ஸ், சொல்லுமா. பாட்டி, டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்து வச்சிருக்கேன், வேணா சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க. சரிம்மா சரிம்மா. வரேன் பாட்டி.
பார்த்து போயிட்டு ஆ வாங்க. சரி பாட்டி. மருமகனே. என்ன அத்தை? ஐயோ, என்ன அத்தை? என்னன்னு சொல்லுங்க அத்தை. அது நான் ஒண்ணும் சொல்ல வரல. நீங்க 2 பேரும் எங்க வெளியில போறீங்கன்னு கேட்க வந்தேன். அத்தை, வெளிய போறப்ப எங்க போறீங்க நெகட்டிவா கேக்குறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? ஐயோ ஏங்க இருங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? உங்க அத்தை நம்ம மேல இருக்கிற அக்கறையில கேக்குறாங்க. என்னம்மா அப்படிதானே? ஆமா ஆமா, உண்மையான அக்கறையில தான் கேட்டேன். அது வந்துமா, எங்களால இந்த வீட்ல நிம்மதியா சந்தோஷமா பேசிக்கவே முடியறதில்ல. நாங்க சந்தோஷமா இருந்தாலே சில ஜென்மங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நடுவுல பூந்து என்ன குழப்பம் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதனால்தான் வீட்ல இருக்க பிடிக்காம நாங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சந்தோஷமா சாப்பிட்டு வரலான்னு கிளம்புறோம். இதுதான் விஷயம். இது போதுமா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணுமா? பாதிமா, நீ என்னதான் மனசுல வச்சுட்டு குத்தி காட்டி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நீ பேசுறதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீ என்னையும் என் பையனையும் வாழ வச்ச தெய்வம். அதனால உனக்கு எங்களை பத்தி பேச எல்லா உரிமையும் இருக்குமா. மருமகனே, நீ என்ன கோச்சுக்கிட்டாலும் உண்மை இதுதான். நான் உங்க 2 பேரும் மேல உள்ள அக்கறையில தான் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா உங்க 2 பேரையும் பழி வாங்கறதுக்காக அந்த ஏற்காடு எஸ்பி இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்திருக்கான். உங்களை பழி வாங்க போறேன்னு வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டும் போயிருக்கான். என்னதான் நம்ம தைரியமா இருந்தாலும் அவன் போலீஸுங்கிறத நாம மறந்துடக்கூடாதுல்ல. அவனால எது வேணாலும் பண்ண முடியும். அவன் பண்ணக்கூடியவன் தான். அதனாலதான் எதுக்கு அனாவசியமா வெளியில போய் அவன் கிட்ட மாட்டிக்கணுங்கிற அக்கறையில தான் நான் கேட்ட மருமகனே. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி அபசகுனமா பேசி உங்களை தடுக்கணும்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ஏன் அத்தை, நாங்க இப்ப வெளியில போறது அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அந்த ஆளுக்கு நீங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாதானே தெரியும். ஐயையோ. மத்தபடி அந்த ஆளுக்கு தெரிய போறது இல்ல. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. வா அதிர. ம். உட்கார அதிர. ஏமா, இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு தானே நீ இந்த வீட்டுக்குள்ளாரே வந்த. ஆனா போற போக்க பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க போல இருக்கே. டேய் செந்திலே, இவங்க 2 பேரையும் வாழ விடாம பிரிக்கிறதுக்கு நானும் விஷ பாட்டில் வேல்வழியும் சேர்ந்து ஏகப்பட்ட பிளான் போட்டிருக்கோம். அதுல பிளான் ஏ தோத்துட்டா பிளான் பின்னு ஒண்ணு இருக்கு. பிளான் பியா? என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, இதுக்கப்புறம் பிளான் பி தான் நான் ஆரம்பிக்க போறேன்.